அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். கடந்த 1ஆம் தேதி அன்று தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம், குறிப்பாக காவிரி ஆற்றினுடைய குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதால் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். எனவே எந்த காரணத்தை கொண்டும் மேகதாது அணையை கர்நாடக அரசு கட்ட அனுமதித்துவிடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் ஏறக்குறைய 40க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், அதேபோல சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு நாளை மறுதினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்று சென்னையில் பிரம்மாண்டமான வகையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் நாளை மறுதினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை என்று மதியம் 2:30 மணிக்கு தொடங்கி மாலை 6:30 மணி வரையிலும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்து அனைத்து கட்சியினுடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் அனைவருமே நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்வதற்கு உறுதியளித்துள்ளார்கள். அன்று கலந்து கொள்ள முடியாத அரசியல் கட்சி தலைவர்களையும் நாளை மறுதினம் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தனித்தனியாக நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். நிச்சயமாக அவர்களும் கலந்து கொள்வார்கள் நம்புகிறோம். கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால், இப்பொழுது கடந்த அந்த 1ஆம் தேதி என்று நடந்த கூட்டத்திற்கு ஒட்டி கர்நாடக அரசு ஒரு குறைந்த அளவு தண்ணீரை காவிரியிலே திறந்து விட்டிருக்கிறது. உடனடியாக எல்லோருமே நாம் வைத்த கோரிக்கை வெற்றியடைந்து விட்டது என்று நாம் எல்லாம் மகிழ்வோடு இருந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அது அல்ல பிரச்சனை. அதாவது கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் மே மாதம் எவ்வளவு, ஜூன் மாதம் எவ்வளவு, ஆகஸ்ட் மாதம் எவ்வளவு என்று காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் வரையறை செய்திருக்கிறதோ அதன்படி திறந்துவிடவில்லை என்பதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இப்பொழுது காலம் கடந்தவர் குறுகை சாகுபடி செய்ய முடியவில்லை. எல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது ஒரு 4.5 டிஎம்சி தண்ணீர் அதுவும் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளில் தேக்கி வைக்க முடியாத போது சாரங்கியோ அல்லது கிருஷ்ணராஜ் சாகரோ அல்லது கபினியோ இது போன்ற அணைக்கட்டுகளில் தேக்கி வைக்க முடியாத போது வெளியிடப்படக்கூடிய உபநீரை கணக்கில் வைத்து தமிழ்நாட்டினுடைய பங்கீடு கொடுக்கப்பட்டு விட்டது என்று கர்நாடகம் சொல்வதற்கு ஏதுவாகத்தான் அவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள். எனவே அதை வைத்து தமிழ்நாட்டு மக்களோ அல்லது எந்த அரசியல் கட்சிகளும் நாம் எல்லாம் நம் போராட்டம் வெற்றியை அடைந்து விட்டது என்று கருதிவிடக்கூடாது. மிக முக்கியமாக நம்முடைய கோரிக்கை, அதாவது ஒன்று, காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று ஆணையத்தினுடைய உத்தரவுகள் படி ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலும் அது என்ன வரையறுக்கிறதோ அதன்படி ஆண்டுதோறும் கொடுக்கணும். அதுக்கு உத்தரவாதம் வேணும். அந்த கட்டுப்பாடுகளை இனிமேல் கர்நாடகத்தில் இருக்கக்கூடாது. அதை முழுக்க ஒரு நடுநிலையான அமைப்புகள் இருக்க வேண்டும். அதுதான். இரண்டாவது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மேகதாதில் அணை கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்கணும். எனவே இந்த 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துதான் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே கலந்து கொண்டுதான், தொண்டர்களும் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அதுதான் அந்த அந்த செய்தி கொடுப்பதற்காகத்தான் இன்றைய பத்திரிகை சந்திப்பு நடைபெறுகிறது. அடுத்தது முக்கியமாக அடுத்த கட்டமாக இன்று தமிழ்நாடு அரசு ஆட்சி பொறுப்பு இருக்கிற தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அரசு தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது.
நாமெல்லாம் மிகப்பெரிய ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இந்த அரசு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிலையை தலைகீழாக புரட்டி போட்டு போகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்து கடன்கள்லாம் குறைத்து விட போகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வருவாய் வந்து கொட்டப் போகிறதெல்லாம் வந்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதே போல வந்து கடந்த தேர்தலில் வந்து பல உத்தரவாதங்களை இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற போது அறிவித்திருந்தார். குறிப்பாக வந்து கன்னியாகுமரி சென்னை வரையிலும் பேருந்திலே இலவசமாக பயணிக்கலாம் மகளிர். இன்னைக்கு அது வெளில இந்த பட்ஜெட்டில் சொல்ல. இரண்டாவது, குடும்ப பெண்களுக்கு தலா 2500 ரூபா மாதந்தோறும் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அது ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க, மீதி 2500 பற்றி பேசல. அதே போல படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் வந்து 4000 ரூபா உதவித்தொகை, டிப்ளமோ பட்டதாரிகளுக்கு 2500. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆண்டுதோறும் 6 எரிவாயு சிலிண்டர்கள் வந்து உருளைகள் வந்து இலவசம். அதுபோக வந்து 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய கடன்கள் ரத்து, பயிர்க்கடன் ரத்து. அதுபோக வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இன்சூரன்ஸு, அதுபோக இலவசமாக வந்து மருத்துவ பரிசோதனைகள். இப்படி அதுபோக வந்து அண்ணன் சீர், மாமன் தாய் மாமன் சீர் வந்து ஒரு புதுமண தம்பதிகளுக்கு வந்து 1 பவுன் தங்க நகையும் பட்டு சேலை. அதே போல இப்போ ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தால் வந்து அதுக்கு வந்து 1/2 பவுன் மோதிரம். ஸோ இது போல எண்ணற்ற திட்டங்களை அறிவித்தார். அதில் ஒன்று மட்டும் இப்போ வந்து அந்த சீர், அண்ணன் சீர், அது மட்டும் தாய்மாமன் அண்ணன், அதாவது வந்து புதுமண தம்பதிகளுக்கு வந்து நகையும் பட்டு சேலை, அதுக்கு வந்து வெறும் 812 கோடி ரூபா ஒதுக்கிக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு வந்து 6 லட்சம் திருமணங்கள் நடக்கிறது. அப்போ 6 லட்சம் பவுன் சொன்னா கொஞ்சம் வந்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வேணும். அதுக்கு வந்து அதுக்கு உண்டான நிதி ஒதுக்கப்படலை. 6000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இன்னைக்கு ஒரு பவுன் வந்து 1,06,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு. அப்போ 6000 கோடி வேணுங்கிறது வெறும் 812 கோடி ரூபா ஒதுக்கிக்கிறாங்க. ஸோ இது போல பல ஃபிளாஸ், பல குறைபாடுகள் இருக்குது. இந்த அரசு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப அற்புதமாக செய்வாங்க, பிரமாதமாக செய்வாங்கலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு பட்ஜெட்டுங்கிறது விளையாட்டல்ல. அதுக்காக வந்து மெனக்கிடணும், கஷ்டப்படணும், திட்டமிடணும். ஆனால் கிடைச்ச வாய்ப்பை வந்து அவர்கள் சரியாக பயன்படுத்தலை. அந்த பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு வந்து அதிகமாக வந்து அவங்க சிரத்தை எடுத்துக்கொண்டதாக தெரியும். சும்மா சாதாரணமான வரவு செலவு கணக்கை ஒப்படைத்திருக்கார்களே தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையோடு 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு உண்டான திட்டம் எங்கே இருக்குது? வேலை வாய்ப்புக்கு இளைஞர்களுக்கு இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களை உருவாக்குவதற்கான எந்த திட்டத்தையுமே காணும். 2 மிக முக்கியமானது. ஸோ அது மாதிரி வந்து பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தேர்தல் நேரத்தில் அறிவித்த அந்த திட்டங்களும் அமலுக்கு வரல. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வந்து வந்து கட்டியமைக்கிறதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் வந்து எந்த திட்டமும் இல்லை. அதே போல கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனால் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். அதுக்குண்டான திட்டங்களும் இல்லை. ஒரு சில திட்டங்களை வந்து கொஞ்சம் அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவிச்சுக்கிறாங்க. அதுபோல சில திட்டம், அதே போல வந்து ஜிஎஸ்டி வந்து இப்படி வந்து ஃபேஸில், அதாவது வந்து நேரடியாகத்தான் போய்த்தான் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது பல வராமலே சமர்ப்பிக்கலாம் என்றெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க. மற்றபடியே ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலை. இந்த பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு வந்து இந்த அரசாங்கம், இந்த அமைச்சரவை சரியான ஒரு கவனம் செலுத்தலை, ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது தான். அவங்க கஷ்டப்பட்டிருந்தா இந்த பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்க முடியும். கடந்த ஆண்டு போட்டதுவே பல திட்டங்களை வந்து கடந்த ஆட்சிகள் செய்த திட்டத்துடைய பெயரை மட்டும் மாற்றி அறிவிச்சுக்கிறாங்க. பெருசா எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறல. அதுதான் எங்களுடைய கருத்துங்க. கேள்வி இருக்கா சார்? அந்த 10,000 பட்ஜெட் 6000 கோடி பட்ஜெட் கொடுக்குறாங்க. பிளஸ் அது கடனும் பிரித்து செலுத்தும் போதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஏதாவது நிதி ஆலோசகரோட பேசியிருக்கலாமா? இல்லை அவங்க என்ன? அதாவது வந்துங்க, முதல்ல தமிழ்நாட்டினுடைய பூகோளம் நல்லா தெரியணுங்க. பிரைமரி என்ன வருமானம்? அக்ரிகல்ச்சர் வருமானம், கால்நடைகள் வருமானம், மீன் வளம் வருமானம். இதெல்லாம் எந்த இடத்துல என்ன பொசிஷன் இருக்குது? விவசாயிகள் வந்து இப்போ வந்து டெல்டா தான் வந்து பிரைமரி சோர்ஸ் ஃபுட்டு. இப்போ குருவை அடிபடி போச்சு. வாட் வில் ஹேப்பன்? அப்போ வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து வேற மாநிலங்களை நம்பி இருக்க முடியும். அரிசி விலை கூடிச்சு. ஆச்சா,
80 ரூபா வந்து 150 ரூபா ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ இதில் கவனம் செலுத்துறது இந்த 3 மாசத்துல உட்கார்ந்து இதெல்லாம் கவனம் செலுத்திருக்கணும். அது கவனம் செலுத்த தவிட்டாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய என்ன வருமானம் ஃபோக்கஸ் எதிலிருந்து தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டிபி வருது, தனிநபருடைய வருமானம் எதிலிருந்து வருது. சில நாடுகள் வந்து வெறும் தொழிலிருந்து மட்டும் வரும், சில சர்வீஸில் வரும். நம்ம நாடு இன்னைக்கும் வந்து பிரதான வருமானம் அக்ரிகல்ச்சர் தானே, மீன்வளம் தானே, கால்நடைகள் தானே. அப்போ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அதுக்கு உண்டான அவங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு யாருக்குமே வந்து ஒரு சின்ன கவுன்சிலராக கூட ஒரே ஒருத்தர் தவிர பாக்கி ஒரு கவுன்சிலராக கூட வெற்றி பெற்று அரசு நிர்வாகம்னா எப்படி அப்படிங்கறத அனுபவம் இல்லாதனுடைய விளைவுகள் தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியும் குறைக்கப்பட்டுள்ளதா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி குறைக்கப்படுவதை என்ன மாற்றம்? மாணவர்களுடைய எதிர்காலங்களில் பள்ளிக்கல்வித்துறையில் நிதி குறைக்கப்படுவதை இல்ல அதுக்கு அது கொஞ்சம் டீட்டெயிலா போடுங்க. கடந்த 5 ஆண்டுகள் கடந்த 10 ஆண்டுகள்ல எந்தெந்த இனங்களுக்கு வந்து எப்படி ஒதுக்கப்பட்டது, எதுல குறைச்சிக்கிறாங்கிறது பார்த்தவரை சொல்லலாம். பட் அதெல்லாம் குறைச்சிருக்க கூடாது, கூடியிருக்கணும். ஒப்பீட்டளவில் இப்போ ஏறக்குறைய 4,67,000 கோடி ரூபா வருதுங்க மொத்த பட்ஜெட்டு. அப்போ இவ்வளோ வர்ற போது கடந்த ஆண்டு 3 லட்சம் 4 லட்சத்துக்குள்ள இருக்கிற போது இப்போ வந்து 60-70 கூடுற போது அந்த அளவுக்கு ரேஷியோ விகிதாச்சாரம் கூடி இருக்கணும். ஏன் குறையுது, எதுல குறைச்சிக்கிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். பெரிய இழப்பு. ரோடு மேப் காட்டணுங்க. அதாவது வந்து நாங்கள் இப்படி போறது இங்க புறப்பட்டிருக்கிறோம், இந்த ரோடு இன்னைக்கு வந்து வருமானம் குறைவாக்குது, வருமானத்தை இதுல இருந்து அதிகரிக்கிறதுக்கு திட்டம் இருக்குது அப்படிங்கிற ரோடு மேப்பை காட்டுற திட்டத்தை காமிச்சுக்கணும்ல. அது ஒண்ணுமே காமிக்கிறேன். இந்த வருஷம் இல்லை விட்டுருங்க, புதுசா வந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் வி வில் கரெக்ட் திஸ் ஒன். அடுத்த வருஷம் 2027, 28, 28, 29, 29, 30. ஸோ அதுக்கு உண்டான ரோடு மேப் காமிக்கணும். ஒண்ணுமே காமிக்கலையே. சரி, எப்படி இருக்க முடியும்? இதனுடைய ரெப்ளிகேட் தான் இருக்க முடியும். திருப்பதி கோயிலில் கொண்டு வச்சோன்னு அது டபுள் ஆகாதுங்க. திருப்பதியில் திருப்பதி கொண்டு போய் பட்ஜெட் விட்டு கும்பிட்ட உடனே பல பேர் வந்து சொல்லுவாங்க, பெட்டியில் வச்சு எடுத்து கொடுத்தா 50,000 வச்சா 1 லட்சம் ஆகாதா? எப்படி பட்ஜெட்டுடைய வருமானம் ஒன்று தானே ஆச்சா. இன்னும் காவிரிங்கிறது விடுங்க, மேகதாதுன்னு ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்குங்க. இல்லை, டெஃபினட்டா தமிழ்நாட்டினுடைய ஆதி முதல் அந்த வரையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய கூட்டமைப்பு வந்து நாங்கள் அது செயல்படும். மக்களுக்கான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் கையில் எடுப்போம், அதை நோக்கி பயணிப்போம். அவரை நாங்கள் அழைச்சோம். அவருடைய சார்பாக அவங்க கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஜெயராம் அவர்கள் பங்கெடுத்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் நாளை மறுநாள் நடைபெறுகின்ற போராட்டத்தில் பங்கெடுக்கிறது. அதனால தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான வாழ்வுரிமை பிரச்சனைகளில் அரசியல் மாச்சரியங்கள், கட்சி மாச்சரியங்கள் அனைவற்றையும் கடந்து அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு, இது வந்து காவேரி இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு மட்டும் காவேரி உரிமை மீட்புக்கான அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எதிர்வரும் காலங்களில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றாக இருந்து இஷ்யூ பேஸ்ல 15 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியான போராட்டங்களை, ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 3 போராட்டம் 4 போராட்டம் நடத்தணும். ஆக ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு, பாசிச தன்மைகளுக்கு, சட்டவிரோத சட்டங்களுக்கு எதிராக அதுபோன்று நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொடர்ச்சியாக நல்லவைகள், எந்த அரசு, ஒன்றிய அரசோ மாநில அரசோ மக்களுக்கான நல்ல திட்டங்களாக இருந்தால் அதை வரவேற்று பாராட்டுவதும், மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டி தேவைப்பட்டால் அதற்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே கொடையில் கொண்டு வந்து போராடுவது, இதுதான் எனது நோக்கம். குறிப்பா இந்த பட்ஜெட்டினுடைய இந்த கூட்டத்தொடரில் நீட்டு விலக்குக்காக ஒரு ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நீட்டுக்காக முதல் தன் உயிரை மாய்த்து கொண்ட தங்கை அனிதாவுடைய சகோதரர் மணிரத்னம் அவருடைய ஒருங்கிணைப்பில்
கடந்த 5 நாட்களாக அவர்கள் தொடர் பட்டினி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதை குறித்து தமிழ்நாட்டின் நீட்டு விலக்கை நாங்கள் ஆதரிக்கிறோம், நீட்டு முற்றுமாக ரத்து செய்யப்படுவதுதான் எங்கள் பிரதான கொள்கை என்று சொன்ன தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் சார்பாக இதுவரையில் போராடுகின்ற மாணவர்களை சந்திக்கவில்லை. அவருடைய கோரிக்கைகளை குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று சொல்ல அவர் என்ன சொல்றாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, ஒன்றிய அரசுக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க அப்படின்றாங்க. அதை குறைந்தபட்ச அதை கூட நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லவில்லை. அங்கே ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கிறது, அதில் இதற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் அதுபோன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவோம், வாய்ப்பை தந்து பாருங்கள், அதற்கு பிறகு எங்கள் ஆட்சியை பற்றி நீங்கள் மதிப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆன்லைன்ல மதுபானம் விற்பதற்கான ஒரு மாடர்ன் அரசாக இந்த அரசு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலைப்பார், பெரும் பணக்காரர்கள் பார்ல வசதி வாய்ப்போடு குடிப்பதற்கான எண்ணிக்கையை அந்த லைசன்ஸ் நாங்க 717 கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு 717 கடைகளுக்கு மேல எலைப்பார்களை திறந்திருக்கிறது இந்த அரசு. அப்ப இது பூரண மது விலக்கை நோக்கி இந்த அரசு பயணிக்கிறதா? அப்ப மது ஒழிப்பு கொள்கை என்னாச்சு? இதெல்லாம் இது வெறுமனே ஒரு வெற்று விளம்பரத்திற்கான அறிவிப்புகள். இது ரியல் ஆட்சி அல்ல, இது ரீல் ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சிறு குறு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நாளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளை வேளாண்மை பட்ஜெட்டில் சிறு குறு விவசாயிகளுடைய கோரிக்கையான தொடர் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் அவருடைய பயிர்க்கடன்களும் கூட்டுறவு வங்கிகளும் தேசிய வங்கிகளிலும் வாங்கிய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்களா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாளை சட்டமன்றத்தில் இது குறித்து விவசாயிகளுக்காக வாய் திறப்பார்களா? இப்ப ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்ற பிறகு 6 கொலைகள் நடந்திருக்கு. இது குறித்து தமிழக முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய நிலைப்பாடுகள் என்ன? 40க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் விஜயனுடைய பதில் என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல கொலை சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. கட்டுப்பாடற்றோடு காவல்துறை என்றால் பயமே இல்லை. நேற்று துணை முதலமைச்சரை கைது செய்ய போகின்ற இடத்தில் ஒரு திமுக தொண்டர் முழக்கமிட்டார் என்பதற்காக இந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற சென்னை போன்ற மாகாணத்தினுடைய ஆணையராக இருக்கிறவரை ஓடோடி இப்படி வெறித்தனமா கண்ணை உருட்டி அவரை அடிக்கிறார். தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்தீர்கள். பச்சை 3 வயது குழந்தையை கற்பழித்தவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பட்டம் பகலில் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் கத்தி கொண்டு வெட்டிக்கிட்டே போறாங்க, தூங்குற மக்களை, ரோட்ல நிக்கிற மக்களை. அப்ப அப்படி அந்த காவல்துறையின் மீது, சட்ட ஒழுங்கின் மீது ஒரு பயம் இல்லாத ஒரு நடவடிக்கை. பேருந்துல போய் தகராறு பண்றது, காரை குறும்ப நிறுத்திட்டு காரை எடுக்க சொல்லி பாரு அப்படின்றது, இந்த சவால்களை எல்லாம் குடித்து விட்டு தன்னிலை மறந்து ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு இளையோர் கூட்டம் இன்றைக்கு சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? அவர்களை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசிடம் என்ன திட்டம் இருக்கிறது? இதையெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தொடரின் போது மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுக்கின்ற போது, அல்லது டாக்டரை போன்ற மூத்த அரசியல்வாதிகள், எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது உரிய பதிலை அவர் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? அவர் சொல்வதற்கு தயார் நிலையில் இல்லை என்பதை யானை வரும் முன்னே மணி யோசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல நேற்று தினம் ஒரு மூத்த அமைச்சர் சொல்றாரு, இனி எதிர்கட்சியினுடைய கேள்விகளுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் எங்கள் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, நாங்க சொல்றோம் அப்படின்னா அப்ப முதலமைச்சருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கான கேப்பபிலிட்டி, அவருக்கான குறிப்புகள், அவருக்கான தயாரிப்புகள், இப்ப ஜெயலலிதா அம்மையார் சொல்வது போல், கலைஞர் சொல்வது போல், ஏன் ஒரு விவசாயியான எடப்பாடி கூட யதார்த்தமா எழுந்து மாண்பு உறுப்பினர் கேள்வி கேட்கின்ற போது அவர் மனதில் பட்டதை சொல்வார்கள். அப்ப அந்த ஆற்றல் கூட இல்லாத ஒருவரை தமிழகம் இந்த நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்து இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அப்ப நீங்க எதற்கிட்ட பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா இது எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருக்கும்? அப்ப எங்களை பொறுத்த வரையில் இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப அந்த ஆன்லைன் ஏஐ இந்த மாதிரி 1-2 பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதே மாதிரி இன்றைக்கு கல்வியில நிதி குறைச்சல இருந்து, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யாதல இருந்து, அதே மாதிரி இந்த அரசு செய்யக்கூடாத இன்றைக்கு ஆன்லைன் விற்பனையிலிருந்து, இதையெல்லாம் நாங்கள் இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நல்லது செஞ்சால் அந்த நல்லதை நாங்கள் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கோம். இப்ப இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் சார்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், அமைப்புகள், தமிழ்நாட்டில் நீட்டு வேண்டாம் என்று போராடுகிற, குரல் கொடுக்கிற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள்,
அங்கு கட்சி சார்பற்ற இளைஞர்கள் தங்கள் உயிரை பணை வைத்து 5 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உங்கள் ஆதரவு குரல் ஒலிக்க வேண்டும். நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இதற்கான சட்டமன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தம் தந்து முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் பிரதிகளோ அந்த போராடுகின்ற மாணவர்களுடைய உண்ணாவிரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரோடு மாணவர்கள் விளையாடக்கூடாது என்பது டாக்டர் நண்பர் தனியரசு போன்றவர்கள் நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு 5 உயிர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க செத்தாலும் கவலை இல்லை என்று அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் இருப்பதும், ஜனநாயக வழியில் பொதுவெளியில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அல்லது அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி தராமல் அந்த மனுவை ரிஜெக்ட் செய்து போராடினால் கைது செய்வோம், உங்களை பார்த்துக் கொள்வோம் என்று மிரட்டுகிற அந்த தோணி என்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது அல்ல. அப்படி மிரட்டப்பட்ட காரணத்தினால்தான் எங்கும் வழி இல்லாத போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எங்கள் காம்பவுண்டுக்குள் அமர்ந்து அவர்கள் தங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, நீட் ஒன்றுதான் நிரந்தர தடை, நீட் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, பள்ளிக்கல்வி மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும், உயர்கல்வியும் பள்ளிக்கல்வியும் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று இரட்டை கோரிக்கை தான். அதை வைத்து தங்கை அனிதானுடைய சகோதரர் ஒருங்கிணைப்பில் அந்த உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயக உண்ணாவிரதத்தை நிச்சயம் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நீட்டுக்கு எதிரான அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் ஆதரிக்க வேண்டும் என்று எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் சார்பாக வேண்டுகிறேன். நீங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. கொஞ்சம் இது வரைக்கும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம், ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்திருக்கிற இத்தனை தொலைக்காட்சிகள் ஒரு நாள் கூட வரல, ஒரு வரி செய்தி கூட வெளியிடல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யறாங்க. அப்ப அனிதா இறந்த உடனே எல்லா தலைவர் விஜய் உள்பட எல்லா தலைவர்களும் அவங்க வீட்டுக்கு போனோம். அந்த ரத்த உறவான அனிதானுடைய மூத்த சகோதரர் தான் நீட்டுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒருவர் தான் நாங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு தொலைக்காட்சி ஒரு பத்திரிகையில ஒரு வரி செய்தி இல்லைன்னா இது இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு, இந்த பத்திரிகை ஊடக தர்மம் எங்கே இருக்கிறது என்று வருத்தத்தோடு அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் காலை நான் செல்வி அவர்களை ஆதரித்த போது அந்த கேள்வி எழுப்புகிறார்கள். அதனால தயவு செய்து எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், எதையும் நாம் பேசுபொருளாக மாற்றுகிறோம், அது அப்படியே லைவ்ல கரண்ட் இஷ்யூ அதை வச்சிருக்கிறோம். இது போன்று எதிர்கால இப்ப 40 மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லுது 1,23,000 மாணவர்கள் இந்த தேர்வு முறையில் இருக்கிற குளறுபடிகளால் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்தியா முழுக்க 1,25,000 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த இளைய தலைமுறை போராடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டோட கடன் என்பது குறைக்கவே இல்ல கேளுங்க, என்ன சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய கடல் அளவு கூடியிருக்கு, அது 5 ஆண்டுகளாக சாந்திங்கனாக்கா ஆஃப் ஆயிடும் கொஞ்சம் சாரம். தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய நாங்கள் கூட்டு இயக்கமா தமிழ்நாட்டினுடைய மிக வலிமையான ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அந்த காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணும். அது நாங்கள் எல்லா முன்னணி அரசியல் கட்சி தலைவர்களும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னோம். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மாண்புமிகு இந்திய திருநாட்டின் பிரதம அமைச்சரை நாம் நேரில் சந்தித்து வலியுறுத்தவும் சொன்னோம். தமிழ்நாடு அரசு அதை பொறுப்புணர்வோடு அதை பரிசீலிக்கவோ அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவோ எந்த முயற்சியும் எடுக்கல. தாவேக அரசு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் எடுக்கலைங்கிறது பெரும் குறை, மிகப்பெரிய அது குற்றச்சாட்டா சொன்னாங்க. எங்க ஐயா புதிய தமிழர் கட்சியினுடைய தலைவர் நம்ம டாக்டர் ஐயாவெல்லாம் நாங்கள் அதை குறித்து தான் அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம். எங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல் ஆலோசனை கூட்டத்திலேயே அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்தி இருக்கணும். இன்னைக்கு கூட நீங்க மற்ற முன்னணி அவர்கள் கூட்டணியில் இருக்கிற அமைச்சரவையில் பங்கேற்று இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இன்னைக்கு பேசியிருக்காரு. வரட்டு பிடிவாதத்தை முதலமைச்சர் கைவிட வேண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து தமிழ்நாடு அரசு முதல்வர் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும், கர்நாடகாவை கண்டிக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கூட்டம் நடக்குது, நீலகிரி அறிக்கை கூட்டம் நடக்குது. ஏன் கர்நாடக அரசை கண்டித்து அதற்கு துணைபோர் ஒன்றிய அரசை கண்டித்து மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது ஒரு கண்டன தீர்மானத்தை போடுங்க, ஒரு கோரிக்கை தீர்மானத்தை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுட்டு வரணும்னு எங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கண்டன உரையில் அந்த கோரிக்கையை அரசுக்கு வலியுறுத்துறோம். அதாவது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களில்
நாங்கள் அனைத்து அரசியல் கட்சிகள் எங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட பிரதான கட்சிகளுக்கே இல்லை. திமுகவில் இதில் இல்லை, அதிமுகவில் இல்லை. எங்கள் டாக்டரையா திமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாரு, அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாரு, அதிமுக வந்துச்சு, திமுக வரல, காங்கிரஸ் வரல. நாங்கள் எந்த காழ்ப்புணர்ச்சி தாவேக்காவையோ தனிப்பட்ட எங்கள் விஜய் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஒரு புதிய அரசு உருவாகி இருக்கிறது, இளைஞர்கள் மாணவர்கள் நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். அது ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வரும் என்று அவர்கள் அறிவித்தார்கள், வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் அந்த சீர்திருத்தம் எல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? அதை ஐயா கேட்டாங்க. நீங்கள் வருவாய் நிதிநிலை அறிக்கை தந்திருக்கீங்க. ஏற்கனவே நாங்கள்லாம் அரசியல் சட்டமன்றத்தில் ஐயா 2 முறை இருந்தாங்க, எங்கள் வேல்முருகன் ஐயா இருந்தாங்க, தனியரசு 10 ஆண்டுகள் இருந்தோம், கலைஞர் அரசை பார்த்துருக்கோம், அம்மா அரசை பார்த்தோம், எடப்பாடி, ஓபிஎஸ். நிதிநிலை அறிக்கைனா எவ்வளவு அழகா நேர்த்தியா ஒவ்வொரு துறை வாரியா என்ன கிளாரிட்டி இருக்கும். இன்னைக்கு நீங்க அந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன இருக்கு? அதுல இந்தியாவே பார்த்து தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற அரசு. சமூக நல திட்டங்கள், மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, கலைஞருடைய வண்ண தொலைக்காட்சி, கறவை மாடு, எத்தனை திட்டங்கள், கணனி, இவைகளெல்லாம் தந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் என்ன இருக்கு? அனைத்து பயிர் காப்பீட்டு கடன் தள்ளுபடினாங்க. எங்க டாக்டரையா தலைவர் பட்டியலிட்ட மாதிரி எந்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லைங்கிற வருத்தம் கூட இந்த அரசுக்கு இல்லை. இப்ப மாண்புமிகு ஜோசப் விஜய் எங்களை அழைச்சி பேசலாம்ல. இப்ப நாங்கெல்லாம் போராடுறோம். அதை தவிர உங்களுக்கு என்ன வேலை? இப்ப சினிமா துறை விட்டுட்டு விஜய் அரசியல் வந்துட்டீங்க. அரசியல்ல முதலமைச்சராக கோட்டையில் இருக்கிறீங்க. கோட்டையில ஏதாவது ஒரு முன்னணி அரசியல் ஆலோசகர்களை, எங்களை மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை ஏதாவது குழுவாவோ தனித்தொட்ட முறையிலையோ அழைத்து பேசினாவே வரலாறு இல்லை. அப்படின்னா நீங்க என்ன அரசியல் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறதுக்காக இந்த முதலமைச்சர் முயற்சிக்கிறார். ஆனா முதலமைச்சரும் அந்த கட்சி அவரை நம்பி இருக்கிறவங்கள நாங்கள் மதிக்கிறோம். பெரிய வியப்பா தான் இருக்கு. இந்த வாக்கு இவ்வளவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வாக்கு போட்டிருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுகிறத எங்களுடைய கோரிக்கை. அதுல நீங்க காவேரி மேகதாதுல அணை கட்டக்கூடாது, கர்நாடக அரசு கண்டிச்சு ஒரு தீர்மானம் விஜய் போடணும். ஏன் போட மாட்டேங்கிறாரு? இங்க காங்கிரஸ் துணையா இருக்கு, அவங்க கூட்டணியில் தயவுல இந்த ஆட்சி நடக்குது. அப்படின்னா நீங்க பதவிக்காக தமிழ்நாட்டினுடைய நீராதார உரிமைகளை இழக்கிறீங்கல்ல. அப்ப உங்கள்கிட்ட என்ன உறுதி இருக்கு? அப்ப நீங்க பதவிக்காக ஏற்கனவே நீங்க குற்றம் சுமத்திய திமுகவை போல அதிமுகவை போல நீங்களும் பதவி சுகத்துக்காக உரிமைகளை இழக்கிற ஒரு அரசாக ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? அதுதான் மக்கள் கேள்வி. எங்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையில் எந்த வெறுப்பு இல்லை. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையில சட்டமன்ற பேரவையில் கர்நாடகாவை கண்டித்து மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வரணும். எங்க வேல்முருகனையே சொன்ன மாதிரி நீட்ல, உயர்கல்வி, மருத்துவத்துல தமிழ்நாட்டுக்கான இடங்கள் 150 இடங்களை குறைத்ததில் எல்லாம் நீங்க ஒரு விரிவான அறிக்கை தரணும். வெறும் சாதாரண ஆதவர்ஜினாவையும் நிர்மல்குமார் மாதிரி ஏதோ சும்மா திரைப்படத்துல மாதிரி நீங்க காமெடியா அறிக்கை கொடுத்துட்டு 8 கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மடைமாற்றுகிற அரசை நிர்வாகத்தை நீங்க நடத்தக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க திமுக அதிமுக தாவேக செய்யாத வேலையை அனைத்து கட்சி கூட்டத்தை எங்க டாக்டரையா முன்னெடுத்திருக்கிறாங்க, எல்லாரும் தலைமை எடுத்து. அப்ப நீங்க இந்த கட்சி திமுகவை விட அதிமுகவை விட தாவேகாவை விட கூடுதல் பொறுப்போடு செயல்படுகிற எங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களின் நம்பிக்கையை, உணர்வுகளை பிரதிபலிக்கிற, மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற கூட்டமைப்பாக எங்களுடைய அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு இயங்கும். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கூடி மக்கள் நாட்டில் நடக்கிற எல்லா விவகாரங்களையும் நாங்கள் தலையிட்டு அரசு நல்லது செய்தால் பாராட்டுவோம், அரசு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவோம். மக்களின் பக்கம் நின்று நாங்கள் தொடர்ந்து களமாடுவது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கோம். 7ஆம் தேதி எங்கள் ஆர்ப்பாட்டத்திலையும் எங்களுடைய ஆற்றலையும் எங்களுடைய வலிமையும் ஒற்றுமையையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க, இந்திய நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இதன் மூலமா 8 கோடி தமிழ் மக்கள் எங்களை அங்கீகரிக்கணும், எங்கள் கூட்டமைப்பை ஆதரிக்கணும், ஊடக உறவுகளும் எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும். நாங்கள் பதவிக்காக இல்லை, பதவி எதிர்பார்த்து நாங்கள்லாம் எங்கள் நிலைவுறிஞ்ச காலத்திலிருந்து போராடுகிற இயக்கங்கள் தான். நாங்கள்லாம் யாருக்காகவும் எதற்காகவும் நாங்கள் உரிமையை இழக்கவோ மக்களுக்கு எதிராக நாங்கள் எந்த காலத்திலையும் நாங்கள் அரசியல் செய்ததில்லை. பல்வேறு வழக்குகளை சுமந்திருக்கிறோம், பல இன்னல்களை சந்திச்சிருக்கோம். 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பிரதான ஆளுங்கட்சி கட்சி எதிர்கட்சியை விட கூடுதலாக மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தந்திருக்கிறோம். 70 விடுதலையில டாக்டர் ஐயாவும் எங்க வேலையாவும் தனியரசு போன்ற நாங்கள்லாம் 70 விடுதலையில 28 ஆண்டு காலம் சிறையில் இருந்த பேரறிவாளர் நளினியை விடுவிச்சோம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மீட்டெடுத்தோம், எத்தனை வகையான காவிரி ஊற்று IPL கிரிக்கெட் போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆகவே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வென்றெடுத்த இயக்கங்கள் நாங்கள்லாம். ஆகவே இப்பொழுது நாங்கள் சட்டமன்றத்துக்குள் இல்லாமல் இருக்கல, நாங்கள் 3 பேர். அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும்
சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ கட்டாயமாக மக்கள் ஆதரவோடு நாங்கள் உள்ளே இருந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுப்போம். இப்போ மக்கள் மன்றத்திலிருந்து ஊடகத்தின் வழியாக தொடர்ந்து மக்களுக்காக போராடுவோம். ஆனால் தேர்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து தமிழகத்தில் மூன்றாம் இடம் அப்படின்றத கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய இடங்கள் வந்து. இப்போ நீங்களாம் கூட்டணியை சேர்ந்த இதுல பார்த்தா வந்து தேர்ட் ஃப்ரெண்டுக்கான ஸ்டார்ட் அப்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து எடுத்தோன்னு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ்னு முத்திர உத வேண்டாம். பட் பீப்புள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அரசு செய்யாத போது, பிரதான எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடமைகளை ஆற்றாத போது வந்து எல்லாருமே பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இதை வந்து விரிவுபடுத்துவோம். இது எப்படியெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் ஆகுங்கிறது நாளடைவில் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு வர முடியும். இப்ப இந்த தேர்ட் ஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு நல்ல இது வேணும்ன்ற மாதிரி வர யங் ஜெனரேஷனுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு செல்ஃபுல்லா இருக்கும் இல்ல, இப்ப தேர்ட் ஃப்ரண்ட் எடுத்தோன்னு முத்திர குத்த வேண்டாம். இது மக்களுக்கான ஒரு கூட்டமைப்புங்க. மக்களுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு அந்த மக்களோடு நின்று மக்களுடைய பிரச்சனை மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறது, மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறது, இளைஞர்கள் திரைமாய்க்கு இலக்காகாமல் அவங்களுடைய எதிர்காலத்தை மனசிலே வைத்து அவங்க வந்து அரசியல் ரீதியாக தங்களை கற்றுக்கொண்டு செயல்படணும். அப்படி நல்வழிப்படுத்தக்கூடிய இது போன்ற பணிகளை நாங்கள் இது செய்வோம். இது எப்படி அரசியல் ஆல்டர்னேட்டிவாக வருமா, வர வைக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு மேலே பேசுவோம். இப்பொழுது வந்து மக்களோடு மக்களாக நின்று நாங்கள் வந்து அவங்களுக்காக குரல் கொடுப்போம். டெஃபினட்டாக இன்னைக்கு வந்து நாளைக்கு மறுநாள் ஆர்ப்பாட்டம் தான் வரல, மற்றபடி அடுத்த மீட்டிங் ஆர்ப்பாட்டத்திலேயே நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதுக்கு தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி எல்லாருமே கலந்துக்குவாங்க. இல்லை, நான் ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசு இலங்கை தீவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்கான கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது போல் ஒரு பொது வாக்கெடுப்பு ஒன்றுதான் அவர்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்கிற ஒரு தீர்மானத்தை புதிய தமிழக வெற்றிக்கழக அரசு நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் தர வேண்டும். அங்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதும் அந்த தீர்மானத்தில் அடங்க வேண்டும். அதுபோன்று இங்கு அந்த போரினால் பாதிக்கப்பட்டு சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்தால் பாதிக்கப்பட்டு படகு வழியாக விமானங்கள் வழியாக உயிர் தப்பினால் போதும் என்று வந்து தங்கியவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாம்களிலும் பொருள் சிறையிலும் அடைக்கப்படுகிறார்கள். அது கூடாது. அப்படி அடைக்கப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இன்றைக்கு இப்ப சில தொலைக்காட்சியில நான் செய்தி பார்த்துட்டு உள்ள வந்தேன். கும்மிடிப்பூண்டி முகாம்ல அங்க இருக்கிற முகாம்ல ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு 20க்கு மேற்பட்ட காவல்துறையினர் உள்ள புகுந்து அத்துமீறி பெண்களை எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு பெண் போலீஸ் இல்லாத நூற்றுக்கணக்கான பெண்கள் அப்படி நைட்டி உடையோட இரவு உடையோட இருக்காங்க. அவங்கள அந்த உடையோட பிடிச்சி முடி பிடிச்சி கொத்தா எடுத்து தூக்குறது, தள்ளி விடுறது, அதெல்லாம் செய்யறாங்க. ரொம்ப பெரிய அராஜகம். அதெல்லாம் தயவு செய்து அப்படி நடவடிக்கைகளை தமிழக வெற்றிக்கழக அரசு ஈடுபடக்கூடாது. அதனால ஈழத்தமிழர்களுக்கான அந்த இனப்பிரச்சனையில இப்ப வந்து தீபத்திய அகதிகளை இங்க வந்து நம்ம அகதியை அங்கீகரிச்சு அவர்களுக்கான குடியுரிமை, வாகனம் வாங்குற உரிமை, சொத்து வாங்குற உரிமை எல்லாம் இருக்கு. ஆனா ஈழத்தமிழர்களுக்கு உயர்கல்வி, இப்ப நான் படிக்க வைக்கிற ஒரு 5 குழந்தைகள் இப்ப இந்த ஆண்டு +2 முடிச்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த விதையிலும் உயர்கல்வி படிக்க முடியல. இதற்காக முதலமைச்சருக்கு நான் கடிதம் எழுதி 1 மாசம் ஆகுது. அவங்களுக்கு உயர்கல்வியில சேர்த்துக்கணும். ஏற்கனவே துவக்க பள்ளியில கூட உயர்நிலை பள்ளியில கூட படிக்க முடியாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தான் கலைஞரிடத்தில் பேசி அந்த அனுமதியை பெற்றேன். அதே மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பிஇ படிக்க முடியாது, மருத்துவம் படிக்க முடியாது. அதுக்கான உயர்கல்வி படிப்பிற்கு அவருக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கி ஒரு இருசக்கர ஒரு டிஎஸ்பிடி கூட வாங்கி அவங்க பேர்ல பதிவு செய்ய 2 சென்ட் உழைச்சு சம்பாரிச்சு சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால இந்த கொடுமைகள் எல்லாம் இங்கு நடந்தேறி வருகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அங்க அகதி முகாமில் அந்த அப்பாவி ஈழத்தமிழர் தாய்மார்களை மிக மோசமாக கையாண்ட காவல்துறை அதிகாரிகள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. அதாவது ஈழத்து தமிழர்கள் மட்டும் இல்ல, இப்ப மாஞ்சோலையில் பாதிக்கப்படுகின்ற தமிழர்கள் சொந்த தமிழ்நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள், அவர்கள் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளா 4 தலைமுறை 5 தலைமுறையா வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அகதிகள் போல் அவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறார்கள். இது குறைக்கப்படணும். அதே மாதிரி உங்களுக்கு ஊட்டி நீலகிரில 80,000 ஹெக்டேர்
தமிழ்நாட்டை சாராத வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த மண்ணில் கூறியக்கூடிய SC ST தோடா மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான இடத்தை குத்தகை என்ற பெயர்ல கைப்பற்றி இன்றைக்கு அதை அவங்க பேருக்கு பட்டா மாற்றிருக்காங்க. அதை எதிர்த்து நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். இந்த அரசு பொறுப்பேற்ற 3 மாதத்துல 3 வாய்தா வாங்கிட்டாங்க. அந்த 50,000 ஏக்கரை யாருக்கு சொந்தம்னா தேவேந்திர குல மக்கள், SC ST மக்கள் என்று சொல்லக்கூடிய மலைவாழ்வு மக்கள், அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட தமிழர்களுக்கு சொந்தமான நிலம். ஆனா இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனி வந்து டீ எஸ்டேட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு லீஸுக்கு எடுத்தோம் போரிய அதிகாரிகளை கையில் வைத்து தான் பேருக்கு பட்டா மாற்றிருக்கிறான். இது இந்த அரசுக்கு நான் தனிப்பட்ட முறையிலையும் சொன்னேன், கடிதம் எழுதினேன். கடந்த அரசு கூட நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தா பேசினேன். ஒரு நடவடிக்கை இல்லை. அது பணக்காரர்களுக்கான அரசாக இது இருக்கக்கூடாது. பாமர ஏழை உழைக்கும் வர்க்கத்திற்கான பாட்டாளிக்கான அரசாக இந்த அரசு செயல்படணும். அதுதான் மாற்றம் என்று நாங்கள் நினைத்தோம். அப்படி ஒரு மாற்றம் நடக்கும், அப்படி நடந்தா வரவேற்புக்குரியது என்று எண்ணினோம். ஆனா இங்க கடந்த கால திமுக அதிமுக திட்டங்களுக்கு முன்னால் வெற்றி என்கிற பெயரை போட்டு புதிய திட்டம் போல் அறிவிக்கிறார்கள். எல்லா திட்டங்களும் நீங்க இன்னைக்கு அவங்க அறிவிச்ச பட்ஜெட் உரையில பார்க்கும்போது அது தெரியும். ஆக இது மாற்றம் அல்ல, இது மாற்றம் அல்ல. இது நிச்சயமாக இது பெரும் ஏமாற்றமாகத்தான் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு இலங்கை தமிழருக்காக பேசுனீங்க. இப்போ இலங்கையிலே இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, தமிழர்களுடைய அந்த தமிழ் உணர்வுகளை மலங்கடிக்கக்கூடிய வகையில் அங்கே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக தமிழர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை போன்று அங்கே ஒரு தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு அங்கே ஒரு பிரெயின் வாஷ் நடந்துட்டு மொத்தமாக அந்த தமிழ் ஈழம், தனித்தமிழ்நாடு, தமிழர்களுக்கான தனி வாழ்வுரிமை அதை மடங்கடிக்கக்கூடிய வகையில் இப்போ எல்லாம் செயல்படுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதுங்க. அதனால் இப்போ நம்ம வெளியிலிருந்து தமிழகத்திலிருந்து ஆதரவு கொடுத்தா தான் அங்கே தமிழர்களுடைய நீண்ட 100 ஆண்டு கால கனவுகள் நிறைவேறும். அவர்கள் தமிழர்களுக்கான தனி தாயகம் அமைய முடியும். எனவே அதுலேயும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கடந்த காலங்களில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு முன்னாடி பெயர் மாற்றுறதாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா திமுக கட்சி இங்கே என்னென்ன சமூக நல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பெயர் மட்டும் உங்க மாற்றிக்கொள்வதை எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அவங்க முதலமைச்சர் அதான் டாக்டர் பட்டியலிட்டாங்களா? இந்த புதிய தமிழக வெற்றி கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்களே சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள், நீங்க கடந்த அதிமுக நிதிநிலை அறிக்கை, ஆளுநர் உரை, இதுல இடம்பெறாத திட்டங்களோ, திமுக 5 ஆண்டு காலத்தில் இடம்பெறாத எந்த ஒரு திட்டங்களோ, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த வெற்றி கழக அரசு இந்த மக்களுக்கான ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கு. நான் சொன்ன ஆன்லைன் மூலமாக டாஸ்மாக் மதுபான வாங்கி கொள்ளலான்றதை தவிர, பணக்கார மேட்டுக்குடி மக்களுக்கான பார்வசுடன் கூடிய புதிய கடைகள் திறப்பதை தவிர இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இதை நாங்கள் புதிதாக இந்த மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். மாணவர்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதிமுக கொண்டு வந்த இலவச தாலிக்கு தங்கத்தை இவங்க தாய்மாமன் சீர்னு மாத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றாக சொல்ல முடியும் நம்மளால. அதை தவிர்த்து தன்னிச்சையாக இந்த அமைச்சரவையிலே ஒரு துறையா கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு நான் டிஸ்கஸ் பண்றேன், நிதிநிலை அறிக்கைக்காக நாங்க தயாராகணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி தயாராயுது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான, அல்லது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த டாக்டர் அழகா பட்டியலிட்டாங்க. 6 சிலிண்டர்ல இருந்து 2500 ரூபாயில இருந்து எல்லாம், அந்த மாதிரி எதையாவது ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கான அந்த ஆண்டு முழுவதுக்குமான நிதிநிலையில் நிதியை ஒதுக்கி செய்திருக்கிறார்களா? சொல்லுங்க, என்ன சாதிச்சிருக்கிறீங்க? உதாரணத்துக்கு திமுக அரசுல இப்ப நீங்க மக்கள் பேசுகிறாங்களா? நான் இப்ப இன்னைக்கு இன்னும் வீடியோ வந்துட்டு தான் கை விட்டு கையங்கலமா வாங்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. இப்ப அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 25 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசி வாங்கப்பட்டதாக ஆடியோக்கள் வெளிவந்ததா இல்லையா? இன்றைக்கு அரசு பதவிகள் சில நியமிப்பு இருக்கு. அந்த கட்சியினுடைய மாவட்டம், மாநிலம், ஒன்றியம், நகரம் என்பவர்கள் சம்பந்தப்பட்ட உரையாடல், தொலைபேசியில உரையாடி பணம் கேட்டதுக்கான ஆடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கிறதா இல்லையா? அது எதில் மாற்றம்? எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. நீங்க மாற்றத்தை உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்னமோ ஒண்ணு சொல்லலாம், வெளிப்படையா நாங்க ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல, அதை தவிர வேற ஏதாச்சும் நீங்க உருப்படியே இப்ப நானும் தனியார் மாண்பு உறுப்பினர் சொன்ன மாதிரி டாக்டர் ஒரு சீனியர் எம்எல்ஏ இருந்தாங்க. எனக்கு முன்னாடி நானும் 3 பெரிய ஜாம்பான்களோட முதலமைச்சரோட 3 முறை தமிழக சட்டமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறேன். பல்வேறு அரசு குழுவினுடைய தலைவராக இருந்து இன்னைக்கு இருக்கிற அத்தனை IAS ஆபீசர், சீஃப் செக்ரட்டரி வரையில, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாரோடையும் நானும் மணிக்கணக்காக ரெவியூ மீட்டிங் நடத்திருக்கிறேன். இன்னைக்கு இவங்களும் நடத்திருக்கிறாங்க. ஒரு அடிப்படை இருக்கா? இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பிஸ், கமிஷனர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரு தாவாக்களுடைய மாவட்ட தலைவர் போய் மேலே ஏறி உட்கார்றாரு. ஒரு டிஆர்ஓ கூட்டு, சார் என் சீட்டு சார், ஐயோ நீ போய் அங்க உட்காருன்றாங்க. நான் காட்டுமா? தாசில்தார் டிஆர்ஓக்கு இடம் கிடையாது, ஆர்டிஓக்கு. அப்போ ஒரு குறைந்தபட்ச மரபுகள் என்ன, மாண்புகள் என்ன, விதிகள் என்ன,
சட்டமன்றத்திலையும் தெரியல, மக்கள் மன்றத்திலையும் தெரியல, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட்டத்திலையும் தெரியல. இன்னைக்கு பாருங்க, நேற்றுக்கு ஒரு விழாவுக்கு போற ஒரு அமைச்சர் அங்க டிவிகே அப்படின்னு மாணவர்களை முழக்கமிடுறாரு ஒரு கட்சியினுடைய பிரமுகர். உடனே அந்த பாவம் அந்த மழலை செல்வங்களை திரும்ப முழக்கமிடுறாங்க. கொடியை கொடுத்து கட்ட சொல்றீங்க, கொடியை கொடுத்து வரவேற்புக்கு நிறுத்துறீங்க. சொல்லுங்க, வகுப்பறையில வந்து ஸ்மார்ட் வகுப்பறையில அரசு செலவுல கட்டப்பட்டிருக்கிற பெரிய கணினியில வந்து உங்களுடைய திரைப்படங்களை ஒளிபரப்புறீங்க, உங்க பாடல்களை ஒளிபரப்பு பண்றீங்க. போதாத குறைக்கு இந்த ரீல் ஆட்சியில வந்து ஆடியோ சப் கலெக்டர் சில அதிகாரிகளை கூட நடிகர் முதலமைச்சருடைய படத்தை வச்சு ரீல் ஷார்ட்ஸ் போடக்கூடிய ஆட்சியா மாறி இருக்கு. இதுல ஒரு ஜெயலலிதா ஒரு அட்டென்ஷன் இருக்கும், இது தவறு அப்படின்னு ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். ஒரு ஆட்சியாளர்கள் மீது இந்த நாட்டில் இருக்கிற பியூரோகிரசியாக இருக்கலாம், அரசு உயிர்களாக இருக்கலாம், ஒரு மாண்புடன் கூடிய ஒரு மரியாதையுடன் கூடிய ஒரு அரசாட்சி நிர்வாகத்தை அதிகாரிகள் செய்தார்கள். இன்றைக்கு தலைக்கு தலை தர்மகர்த்தா, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க பல அமைச்சர்கள் சொல்றாங்க, சார் எங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எல்லாம் அதிகாரிகள் ஆட்சி, காட்சி மாறி இருக்கிறது, ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை. இப்போ வந்துங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, வந்து ஊழல் ஒழிப்பு. அந்த ஊழல் ஒழிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கடந்த காலங்களில் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றோம், 1 கிலோமீட்டர் சாலை போடுறது அப்படின்னா அது வந்து 1 கோடி ரூபாய் என்று சொன்னால் அது 1 கோடி ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கூடுதலாக போடுவாங்க, எஸ்டிமேட்டு கூட இருக்கும். இப்போ இந்த அரசு வந்த பிறகு இப்போ வந்து 15,000 கோடியோ 20,000 கோடி ரூபாய் சாலைக்கு ஒதுக்குவதாக சொன்னால், கடந்த காலங்களில் அது எப்பொழுது வேணா இருக்கட்டும், கடந்த காலங்களில் 1 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு கடந்த காலங்களில் ஒரு 20% 30% கூடுதலாக வாங்கினார்கள். நாங்கள் இதன் மூலமாக ஊழலை ஒழித்து சரியா இவ்வளவுதான் கொடுக்க போறோம், இவ்வளவுதான் டெண்டர் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு இந்த அரசு வந்து வெளிப்படையாக சொல்லணும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமானது வந்துங்க, டாஸ்மார்க்ல இப்போ 1000 கோடி லாபம் சொல்றீங்க. 1 ml, அதாவது வந்து 150 ml ப்ரொடக்ஷனுக்கு காஸ்ட் எவ்வளவுதான் வருது, அதை ஏன் இந்த அரசு வந்து வெளிப்படையாக நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது பீருக்கோ பிராந்திக்கோ விசிக்கோ அந்நிய நாடு மதுபானங்களுக்கு இவ்வளவுதான் இதனுடைய பேசிக் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இவ்வளவுதான். நாங்க இத்தனை பெர்சென்ட் டாக்ஸ் போடுறோம், இவ்வளவு லாபம் வைக்கிறோங்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்று வரையிலும் ஏன் வந்து அரசு அதுல வந்து வெளிப்படைத்தன்மை இருக்க மாட்டேங்குது? அதே போல கட்டடம் கட்டுவதற்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்க 2,500 கொடுக்குறோம் அல்லது 3,000 கொடுக்குறோம். கடந்த காலங்களில் இவ்வளவு எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக ஊழலை ஒழிக்கிறோம் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக இந்த அரசு வெளியிடும் பட்சத்தில் நிச்சயமாக அதை நாங்கள் அது உண்மையிலே கண்கூட இருந்தால் பாராட்டும், வரவேற்பு. அது தெரியணும், அது வந்து நடைமுறைக்கு வரணும். அப்ப நீங்க வந்து உண்மையிலேயே ஊழல் ஒழிக்கிறீங்கன்னா, அதே போல ரிஜிஸ்டர் ஆபீஸு எல்லா அலுவலகங்களும் 0, எங்க யாரு சாதாரண எல்லாமே எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக்கா சட்டப்படி நடக்குதுங்கிற அளவுக்கு வரணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, நேரடியா முதல்ல வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப இவங்க வந்து போட்டு அதிகாரிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப ஜிபே பேடிஎம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே நேராக மரத்துக்கடை, டீ கடையில, கூல் ட்ரிங்க்ஸ் கடையில தனியா ஏஜென்ட் வச்சு இப்படி எல்லாம் நடக்குது. ஸோ இன்னும் வந்து நீங்க வந்து இன்னும் 100% வெளிப்படை தன்மை நீங்க முதல்ல டாஸ்மார்க்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னதான் ப்ரொடக்ஷன் பண்றீங்க? 150 mlக்கு உண்மையான அதனுடைய விலை என்னன்னு சொல்லுங்க. தயாரிப்பு செலவு என்ன, உற்பத்தி செலவு என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் எல்லா விஷயம். அதுல நீங்க சொல்லிட்டீங்கனாலே ஓரளவுக்கு. அதே மாதிரி ரோடு போடுறது, கட்டடம் கட்டுறதுக்கு இதென்ன அரசு செய்கிறீங்க? இதுல என்னதான் ரேட்டு ஒப்பிடணும். கர்நாடகத்தில் எவ்வளவு இருக்குது, ஆந்திராவில் எவ்வளவு இருக்குது, ஏன் இங்க இருந்து எஸ்கலேஷன் ஆகுது? அப்ப நீங்க எப்படி ஊழல் ஒழிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க நம்பணும். நாங்க நம்புறத மக்கள்கிட்ட சொல்லணும். நாங்க வந்து நீங்க ஆதாரபூர்வமா கொடுத்தீங்கன்னா வரவேற்க தயாரா. நீங்க ஊழலை குறித்து கேட்டீங்க, அதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அங்கிட்டு இருக்கு. எங்க பண்ருட்டி வட்டத்துல ஒரு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை ஒரு காலத்தில் ஒரு பணக்கார நிறுவனம் அந்த மக்களிடம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறேன் என்று அந்த மக்களிடம் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. கொஞ்ச நாள் பிறகு அந்த இண்டஸ்ட்ரியில மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. இப்ப ரியல் எஸ்டேட் பூம் ஆகி போச்சு. ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய் போகுது. இப்ப 100 ஏக்கர் 10 கோடி 1000 கோடி ரூபாய் மதிப்பு. இது 30 ஆண்டு காலமா இது பஞ்சமி நிலம். மீண்டும் அந்த மக்களுக்கு குடிசை மாற்றி வாரியத்தில் வீடு கட்டி கொடுங்க, இல்ல வேற தொழிற்படங்கள் அமைச்சு அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் போராடி வரேன்.
கடந்த திமுக ஆட்சியில நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு அடிஷனல் ஐஜி என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆலோசனையோடு சில அமைச்சர்களுடைய தலையீட்டோடு அந்த 100 ஏக்கரும் தற்போது பிளாட்டாக மாற்றி விற்பனை செய்வதற்கு 30 ஆண்டு காலமாக அந்த மக்களை திரட்டி போராடி தடுத்து வைத்திருந்த அந்த இடத்தை நேற்றைய தினம் ஊழல் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு வந்து பிக்சேஷன், ரேட் பிக்சேஷன் பண்ணி அது பிளாட் போட்டு விற்கிறதுக்கான முயற்சியில இந்த புதிய அரசு அந்த தனியார் பிரைவேட் முதலாளிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுக்கான கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானம், அந்த கடிதம் எல்லாமே இருக்கு. நீங்க பாருங்க, அதுல வந்து இந்த நிலம் வந்து இதுவரை இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் 1926 வந்து டேட்டாஸ் நான் எடுத்திருக்கேன். இது என் கையில இருக்கு. நீங்க நம்ம பத்திரிகைக்காரங்க ஜூம் பண்ணிடணும்னா போடுங்க. இது அப்ப இருந்த அந்த தாசில்தார் கொடுத்திருக்கிறார், பண்ருட்டி தாசில்தார் என்கிட்ட இருக்கு. இது வந்து பஞ்சமி நிலம் தான் அப்படின்றது. இதை விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறார். ஓகே. ஆனா இன்னைக்கு இது வந்து ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றப்பட்டா அப்ப இது இந்த பத்திரப்பதிவு துறையில ஊழல் நடந்ததா இல்லையா? அப்ப இந்த ஏழை மக்களுக்கு சொந்தமான, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான இந்த பஞ்சமி நிலத்தை யாருக்கா ஒருத்தருக்கு அனுப்புறேன். அப்ப இதை குறித்து நான் வந்து இந்த நாட்டுடைய நேற்றைய தினம் இந்த நாட்டுடைய இந்த துறையினுடைய செயலாளர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இது பஞ்சமி நிலம், இதை வந்து தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. இதை வந்து ரியல் எஸ்டேட்டா வணிகமாக மாற்றுவதற்கு பெரும் கார்பரேட் முதலாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாங்கள் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒரு துறையின் செயலாளர். ஆனா இவரையும் மீறி நேற்றைய தினம் அந்த பிக்சேஷன் என்று சொல்லக்கூடிய டிஐஜி அண்ட் டிஆர் செஞ்சிருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டபோது மேலிடத்து உத்தரவுன்றாங்க. அப்ப பஞ்சமி நிலத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு எந்த மேலிடம் அனுமதித்தது? மாண்புமிகு ஊழலை ஒழிக்க வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா? என்னுடைய கேள்வி. பழனி கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தினம் ஒரு கோயில் வந்து அது வெளியே வந்துட்டே இருக்குது. வந்து கோயில் நிலங்களை பட்டா போடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தீர்வு வரலையே. இன்னைக்கு இதில் சிபிசிடிக்கு ஒப்படைச்சு ஒரு சாதாரண ஒரு கோயிலினுடைய நிலம் ஒரு 1 ஏக்கர் யாரு பண்ணாங்க, யாரு தூண்டல் பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? அப்புறம் எப்படி இந்த அரசு செயல்படுறது? இந்த அரசு எப்படி மக்களுக்கு நீதி வழங்கும்? அதனால நல்லா செயல்படும். இந்த அரசு செயல்படட்டும். செயல்படாம செயல்படுறதாக அரசாக சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. தேங்க்யூ.